ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆடி 18க்கு அரிசி ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, காப்பி அரிசி. அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ட்ரையாகவும் செய்யலாம், ஆனால் இது வந்து நம்ம வந்து அப்போதைக்கு ஒரே நாளில் இது செலவாயிடும். சரிங்களா? இது வந்து நம்ம பச்சரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கல் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்போட அந்த அரிசியோட இந்த பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இதோட வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இந்த பாசிப்பருப்பை இது மாதிரி ட்ரையாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். நமக்கு ஸ்வீட் தேவையோ அவ்வளோக்கு வெல்லத்தை கொஞ்சமாக போட்டு இந்த பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாசிப்பருப்பையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூஜை பண்ண தேவையான காப்பி அரிசி ரெடி ஆகிடுச்சு. இதே வந்து நம்ம வேறு மாதிரி அந்த அரிசியை நல்லா வெயில காய வச்சு ஒன்று ரெண்டாக உடச்சி அதை வந்து பாவு காய்ச்சி ஊற்றுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் இப்போதைக்கு உடனே இப்போ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை மெட்டப்னு செய்யலாம். இப்போ வந்து இதை நம்ம தேங்காய் திருவி போடணும். இப்போ நம்ம தேங்காய் உடச்சி அதை திருவி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேங்காய் திருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். சர்க்கரை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், தேங்காயும் அதே போல் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது ஆடி 18க்குள்ளே நெய்வேத்திய பொருள் இது. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மனைவி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.